காக்கையும் சிட்டுக்குருவியும். ஒரு ஊர்ல ஒரு காக்கையும் சிட்டுக்குருவியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. 2 பேருக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு. அதுக்காக காக்கா என்ன பண்ணுச்சு தெரியுமா? பக்கத்துல இருந்த வீடுங்கள்ல இருந்து வைக்கோலை திருடிட்டு வந்து சீக்கிரமா ஒரு வைக்கோல் வீட்டை ஒன்று கட்டுச்சு. இதை பார்த்து சிட்டுக்குருவி காக்காவை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. திருடி கட்டும் வீட்டால என்ன பயன்? நான் என்னோட சொந்த உழைப்புல கடுமையா உழைத்து வீட்டை கட்ட போறேன் என்று சிட்டுக்குருவி சொல்லிட்டு பறந்து ஊருக்குள்ள போச்சு. அப்போ அந்த சிட்டுக்குருவி செங்கல் செய்யும் ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு தொழிலாளி வீட்டுக்கு போய் இப்படி அவர்கிட்ட கேட்டுச்சு, ஐயா, நான் எனக்காக சொந்தமா ஒரு வீட்டை கட்ட போறேன். எனக்கு கொஞ்சம் செங்கல் வேணும். நீங்க என்ன வேலை செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன். அதுக்கு பதிலா கொஞ்சம் செங்கல் தரீங்களா ப்ளீஸ்? அந்த தொழிலாளி சிட்டுக்குருவி சொன்னதை கேட்டு அன்பாக சிரித்தார். சிட்டுக்குருவியை பார்த்து, கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்றேன். உன்னுடைய சிறிய அழகான கால்களை வச்சு எனக்கு செங்கல் செய்ய மண் மிதிச்சு ரெடி பண்ணி கொடுக்குறியா? நான் உனக்கு செங்கல் செஞ்சு தரேன். சிட்டுக்குருவி அவர் சொன்னதை கேட்டு சந்தோஷமாக தன் சின்ன கால்களை வச்சு அவருக்கு மண் மிதித்து கொடுத்து உதவியது. அதற்காக அந்த தொழிலாளி சிட்டுக்குருவிக்கு 50 குட்டி செங்கல்களை செய்து கொடுத்தார். அந்த செங்கலை சிட்டுக்குருவி ஒன்று ஒன்றா தன் அழகால் தூக்கிக்கிட்டு வந்து ஒரு அழகான ஸ்ட்ராங்கான வீட்டை கட்டுச்சு. சில நாள் அப்புறம் மழை காலத்துல ஒரு பெரிய புயல் ஒன்று வந்துச்சு. அப்போ காக்கை வைக்கோல் திருடி கட்டிய வைக்கோல் வீடு காத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு. ஆனால் சிட்டுக்குருவி தன் உழைப்பால் கட்டிய செங்கல் வீட்டுக்கு ஒன்றும் ஆகல. அந்த வீட்டுல சிட்டுக்குருவி பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்துச்சு. இந்த கதையின் நீதி, உழைப்போடும் நேர்மையோடும் வாழும் வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தாலையும் அழிக்கவோ கலைக்கவோ முடியாது. குழந்தைங்களே, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, உழைத்து நமக்கு கிடைக்கிற பொருட்களே நமக்கு நிலையானது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. This video sponsored to by SBO Digital Marketing. தினமும் 300 rupees ஏர்ன் பண்ணலாம். ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஒர்க் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன், பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்ல இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க ஆன்லைனில் லைவ் சேட் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தனியாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த SBO ஜாபில் உங்களால் கற்றுக்கொண்டே சம்பாதிக்கவும் முடியும். இந்த வாய்ப்பை நமக்கு தர ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 5 வருடத்துக்கும் மேலாக வெற்றிகரமாக ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க.